தொப்பை குறைய எளிமையான டிப்ஸ். இன்றைய நவீன காலகட்டத்தில் தொப்பை ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை இதனால் பாதிக்கப்படுகின்றனர். அதனால் பல நோய்களும் ஒட்டிக்கொள்கிறது. மேலும் அழகும் கேள்விக்குறியாகிறது. தொப்பையை குறைக்க முறையான உணவு பழக்க வழக்கமும் உடற்பயிற்சியும் தேவை. சில வழிமுறைகள் மூலம் தொப்பையை குறைக்கலாம். தொப்பை குறைய சாப்பிடும் உணவில் உப்பை பெருமளவு குறைக்க வேண்டும். எந்த வகை உப்பையும் முடிந்தவரை தவிர்க்கவும் அல்லது குறைவாக எடுத்துக்கொள்ளவும். பச்சை காய்கறிகளை அதிகம் உட்கொள்வதன் மூலம் தொப்பையை குறைக்கலாம். ப்ராக்கோலி, பாகற்காய், கீரை வகைகள், பீன்ஸ், அவரை, புடலங்காய், பூசணி போன்ற காய்கறிகளை சாப்பிடலாம். பொட்டாசியம் அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிடலாம். கொழுப்பு உணவுகளை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். தினமும் 30 நிமிடம் மூச்சு பயிற்சி செய்து வர வேண்டும். தண்ணீர் அதிக அளவு குடிக்க வேண்டும். பப்பாளிக்காய் மற்றும் முள்ளங்கியை உணவில் அதிக அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இஞ்சி சாறுடன் தேன் கலந்து சாப்பிடலாம். தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். காலை மாலை சுமார் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாற்றை கலந்து உப்பு போடாமலோ அல்லது சிறிது உப்பு சேர்த்து குடிக்கலாம். இனிப்பு உணவுகளை முடிந்த அளவு அடியோடு தவிர்க்க வேண்டும். தினமும் சைக்கிள் ஓட்டுவதால் தொப்பை குறையும். மேலும் கால்கள் வலுவடையும். நீர்ச்சத்துள்ள பழங்களை அதிகம் சாப்பிட வேண்டும். எப்போது என்ன சாப்பிட்டாலும் அதை மெதுவாக ருசித்து சாப்பிட வேண்டும். இதனால் அதிக அளவு சாப்பிடுவதை தவிர்க்கலாம். தினமும் 6 முதல் 8 மணி வரை நன்றாக தூங்குவதால் தொப்பை குறையும். கட்டாயம் காலை உணவை சாப்பிட வேண்டும். காலை உணவை முறையாக சாப்பிட்டால் பசி குறைந்து உடலில் கொழுப்பு சேர்வது தடுக்கப்படும். சமையலில் பூண்டு, வெங்காயம், இஞ்சி, சிவப்பு மிளகு, தக்காளி, இலவங்கப்பட்டை, கடுகு, கிராம்பு ஆகியவற்றை சேர்த்து வந்தால் கொழுப்பு கரைந்து தொப்பை குறையும். வெள்ளை சர்க்கரை உட்கொள்வதை குறைப்பது அல்லது முழுமையாக தவிர்ப்பது நல்லது. இதற்கு பதிலாக தேன், பனங்கற்கண்டு சேர்க்கலாம். மது அருந்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். தினமும் 4 கப் கிரீன் டீ குடிப்பதால் தொப்பை குறையும். பொரித்த மற்றும் வறுத்த உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும்.